ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் வித்யா சத்யன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சி இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக முதல்ல நான் யோசித்தேன், ஏன்னா இன்னைக்கு திங்கக்கிழமை லைவ் வந்துடணும் அப்படின்ட்டு யோசித்தேன். ஆனால் லைவ் வந்தால் எல்லாருமே வந்து தேர்தல் பிஸியில் இருக்கிறதுனால இன்னைக்கு வேண்டாம், லைவ் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாளைக்குன்ற மாதிரி போஸ்ட்போன் பண்ணிட்டேன். ஸோ நாளைக்கு, ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ரெண்டு தடவை ட்ரை பண்ணேன் நான் லைவ் வர்றதுக்கு. பட் என்னுடைய நெட்டுமே வந்து ஏதோ கொஞ்சம் இஷ்யூவாகிடுச்சு. ஏன்னா நடுவில் ஸ்ட்ரக் ஆகி ஏன்னா கட் ஆகிட்டு திரும்ப கனெக்ட் ஆகுது இதோட நெட்டோட. ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால சரி நான் நினச்சேன், ஓகே நாளைக்கே வருவோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணினேன். இப்போ வந்து என்ன வீடியோவில் வந்திருக்கேன் வாய்ஸ் ஓவர் கொடுக்காம, ஏன்னா எனக்கு தெரியும் கங்கை கொண்ட சோழன் வந்து கரெக்டாக ஒரு 15 அத்தியாயங்களோட முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு நான் வந்து 16வது அத்தியாயம் நான் ஆக்சுவலாக போஸ்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் என்னுடைய பாணி எப்படின்னா, உடையார் படிக்கும் பொழுதும் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது வந்து சிவகாமியின் சபதம் படிக்கும் பொழுதும் ஆரம்பத்தில் அப்படி பண்ணிக்கிட்டு வந்திருந்தேன். ஆனால் அந்த கதை சுருக்கத்துக்கு பெருசாக எதுவும் வரவேற்பு இல்லாததுனால அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக கதையை படிச்சுட்டு போயிட்டேன். ஸோ அட்லீஸ்ட் என்னுடைய அந்த பழைய ஸ்டைலை வந்து திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சதுனால இன்றைக்கி வந்து கங்கை கொண்ட சோழனுடைய 16 அத்தியாயத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை சுருக்கம் பார்த்துட்டு, ஏன்னா என் மனசில் இருக்கிறதையும் உங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னும் எனக்கு ஒரு இது இருந்தது. ஏன்னா கதையை கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டு வர முடியாதவங்களுக்கு வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் சரி அப்போது அப்படியே பண்ணுவோம் தோணினதுனால தான் இப்போது இந்த கதை சுருக்கம் சொல்கிறதுக்கு வந்திருக்கேன். இந்த கதையுடைய ஆரம்பம் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த பாண்டிய நாட்டு அந்தணர்கள், நாட்டு ஆபத்துதவிகள் அந்தணர்கள், அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அபிச்சார ஹோமம், தட் இஸ் ஒரு பிளாக் மேஜிக் சம்பந்தமாக ஒரு ஹோமம் பண்ணுறாங்க. அந்த ஹோமத்துக்கு வந்து தன்னைத்தானே பலியிட்டுக்கிறாரு ஒரு அந்தணர். நான் என்னையே அவிசா கொடுக்குறேன், இந்த சோழ தேசம் வந்து அழியணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கோரிக்கையோட அவர் வந்து அந்த மாதிரி பண்ணுறாரு. அப்போது அவங்களுக்கு ஹெல்ப்பராக வந்து ஒரு செவிட்டு ஊமை, அவரால் பேசவும் முடியாது காதும் கேட்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் வந்து அவங்களுக்கு நிறைய உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து இதோட உன்னோட எங்களுக்கு இருந்த இந்த கனெக்ஷன் வந்து முடியுதுப்பா, நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு போகிறோம், நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி. இது வந்து ஒரு காட்டு வழியில் நடக்குது, தட் இஸ் காட்டுக்குள்ளே நடக்குது. அதனால அவங்க எல்லாரும் இது மாதிரி இந்த ஹோமெல்லாம் முடிச்சுட்டு அவங்க போகிறாங்க. ஆனால் அந்த ஊமை அவர் பார்த்தா அவர் வந்து அவர் ராஜேந்திர சோழர் படையில் இருக்கிற ஒரு ஒற்றர். அதனால அவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே இருக்கிற அங்கே மிச்சம் மீதி அந்த அவிசில் சாதம் எல்லாம் போடுவாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் இதுவானதுக்கப்புறமா மிச்சம் மீதி இருக்கிற சாதத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு 6 மாதத்துக்கு மேலே நான் காட்டுக்குள்ளேயே இருந்துட்டேன், இனிமேலாவது நாட்டுக்குள்ளே போயிட்டு என் வீட்டுக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினப்போட அவர் வந்து வாய் விட்டே சொல்லிக்கிட்டு, ஏண்டா நீங்களாம் நினச்சா இந்த மாதிரி பேய் பிசாசெல்லாம் ஏவி விட்டால் இது போகுமா, சோழ தேசத்தை அழிக்க முடியுமா அப்படின்ட்டு கொஞ்சம் வாய் விட்டு சத்தமாக சொல்லிக்கிட்டே வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த காட்டை விட்டு வெளியில் வராரு. இது வந்து ஒரு சைடில் நடக்குது. இன்னொரு சைடில் அருண்மொழி, இவர் இப்போ வந்து நம்ம வந்து இதில் உடையாரில் பார்த்த அருள்மொழி கிடையாது, தட் இஸ் பிரம்மராயருடைய பையன், அவரை சொல்கிறேன். ஏன்னா இப்போ இங்கே வந்து சேனாதிபதியாக ஆயிட்டாரு, அங்கே வந்து அவருக்கு ஒரு இதுவும் கிடையாது. லைக் அவருக்கு வந்து அப்போ வந்து ஒரு பதவி எதுவும் இல்லை. ஆனால் ராஜராஜ சோழர் மேலே அவருக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய மரியாதை கலந்த காதல், அதனால் அவருடைய அந்த கதாபாத்திரம் அந்த கதையில் வந்து மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கிடச்சிருந்தது. அவர் வந்து வருங்காலத்தில் ராஜேந்திர சோழரோட அவருக்கு என்ன மாதிரியான உறவு இருக்கும்
அப்படிங்கிறத வந்து ஒரு நிறைய ஹிண்ட்ஸ் அங்கங்கே ஹிண்ட்ஸ் கொடுத்து நமக்கு வந்து எழுத்து சித்தர் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த விதத்தில் இப்போ இந்த இதில் வந்து என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு பெரிய சேனாதிபதியாகவே ஆயிடுறாரு. அவங்க அதுக்கு முன்னாடி நிறைய போர் பண்ணியிருக்காங்க. அந்த போரில் வின்னும் பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்த அழிச்சும் இருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்கு ஆக்சுவலாக. ஆனால் இப்போது அருண்மொழிக்கு வந்து என்ன அப்படின்னா, அவருக்கு அந்த பௌத்த மதம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய அந்த பாத்திரத்தையே அவர் வந்து அறிமுகமே படுத்துகிறாரு இந்த கதையில். ஸோ அவருக்கு வந்து ஒரு பௌத்த விஹாரத்தில், தட் இஸ் புத்த மதம் அதுதானே. ஸோ பௌத்த விஹாரத்தில் போய் ஒரு தியானம் இருக்க மாதிரியான ஒரு இதில் தான் இந்த கதையை வந்து இந்த கதாபாத்திரத்தில் இந்த கதையில் அவர் ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு ஓலை வந்திருக்கு ராஜேந்திர சோழர்கிட்டேருந்து. என்ன அப்படின்னா, நீ வந்து பெரிய கோவிலுக்கு வா, அங்கே வந்து பெரிய கோவிலுடைய நிர்வாகம் எப்படி நடக்குதுன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து தனியாக ஒரு இதை வந்து அவர் இதை சொல்லிட்டு அவர் அங்கே போக சொல்லி அவருக்கு வந்து ஒரு ஓலை வந்து ராஜேந்திரர்கிட்டேருந்து வருது. ஸோ அவர் அதை எடுத்துக்கிட்டு நேராக வராரு. வர வழியில் இந்த தஞ்சாவூர் பெரிய கோவிலில் வந்து அங்கே இருக்கிற மடப்பள்ளி, தட் இஸ் அந்த சமையல் நடக்கிற இடத்துல இவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து சாப்பாடு இலவசமாக கிடைக்குது. அந்த இலவசமாக கிடைக்கிறதுல எல்லாருமே இருக்காங்க, பொதுமக்கள்னு இல்லை, அந்த இதில் வேலை செய்கிற அத்தனை பணியாளர்களுக்குமே அங்கே வந்து டெய்லி சாப்பாடு வந்து போடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை அங்கே நிலவுது. அது பிரகாரம் அங்கே இருக்கிற அந்த கோவிலுக்கு இருக்கிற அந்தணர்கள் கிட்டத்தட்ட ஒரு 26 பேர் அவங்க வந்து சாப்பிட வராங்க. இந்த இடத்துல தான் நமக்கு வந்து இந்த இட்லி, தட் இஸ் நம்ம இப்போ இட்லி சொல்கிறோம், அது வந்து இடரிக்க அப்படின்ட்டு அந்த காலத்தில் அதுக்கு ஒரு பேர் இருந்தது. அது ஏன் அந்த பேருன்றது தெரியல. மேபி நம்ம வந்து அதை ஆராய்ச்சி பண்ணினா அதுக்கு உண்டான காரணகர்த்தா, காரண காரியங்கள் நமக்கு தெரிய வரும். காரணகர்த்தா தெரிய வராத சான்ஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரி இடரிக்கை பற்றி பேசுகிறாங்க. அந்த இடரிக்கைவை எப்படி சாப்பிட்டாங்க, அதை நெய்யோடு சாப்பிட்ருக்காங்க, ஒரு துவையலோட மாத்திரம்தான் சாப்பிட்ருக்காங்க. அப்போ அதுக்கு உண்டான சாம்பாரெல்லாம் இல்லை, துவையலோட மாத்திரம் சாப்பிட்ருக்காங்க. இப்போ நம்ம வந்து தேங்காய் சட்னி, அந்த சட்னி, இந்த சட்னின்ட்டு விதவிதமாக சட்னி இது பண்ணுறோம். அப்போ அவங்களுக்கு மேபி பீர்க்கங்காய் ஒண்டி தான் இருந்திருக்கலாம். ஸோ பீர்க்கங்காய் சட்னி தான் சாப்பிட்றாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, அந்த நெய்யோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அதில் வந்து நிறைய தெரியுது. ஸோ அந்த மாதிரி சாரி ஒரே நிமிஷம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து பெரிய கோவிலுக்கு வர வழியில் தான் அந்த சோற்றுக்கடை, இப்போ எப்படி நமக்கு வந்து ஒவ்வொரு மார்க்கெட் பிளேஸுன்னு இருக்குது, நிறைய தெருக்களில் அந்த வேலைக்கு மாத்திரம், ஏன்னா முன்னாடி அப்படி தானே இருந்தது இல்லையா. அக்ரஹார தெருன்னு ஒரு இருந்ததுன்னா அங்கே வெறும் பிராமணர்கள் மாத்திரம் இருப்பாங்க. அது வந்து வைஷ்ணவர்கள் இருக்காங்களோ இல்லை சைவர்கள் இருக்காங்களோ, வெறும் பிராமணர்கள் மாத்திரம் இருக்கிறது தான் அக்ரஹார தெருன்னு சொன்னோம், கம்பாளர் தெருன்னு சொல்லி சொன்னோம். அந்த மாதிரி நிறைய வணிகர்கள் இருக்கிற தெரு, அந்த மாதிரியெல்லாம் தேவரடியார்கள் இருக்கிற தெருன்ட்டு நிறைய அவங்கவுங்களுடைய ஆட்கள் இருக்க மாதிரியான தெருக்கள் இருந்தது. அதே விதத்தில் இந்த இதில் வந்து ஒரு சோற்றுக்கடை, அந்த தெரு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சாப்பாடு கடை இருக்க மாதிரி தான் இருக்குது. அந்த இடத்துல தான் ஒரு பொன்னம்மாள்னு ஒரு வேலை செய்கிற ஒரு லேடி வந்து ஒரு கடையை வச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு சாப்பாடு கடையை வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு வீரன் வந்து கலாட்டா பண்ணுறான், தண்ணி அடிச்சுட்டு வந்து கலாட்டா பண்ணுறாங்கிற மாதிரி இருக்குது. அருள்மொழி வராரு. அவர் வந்து இது ஏன் இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு சாப்டர் அவர் பூத்தி இருப்பாருன்னு நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, அந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா சிற்பிகளுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. இந்த இடத்துல வந்து ராஜேந்திர சோழருக்கு, உங்களுக்கு நமக்கே முன்னாடி தெரியும், அந்த கதையை வச்சு நம்ம வந்து பார்க்கும் பொழுது ராஜேந்திர சோழருக்கு வந்து கம்மாளர்கள், அதே மாதிரி மறவர்களில் வந்து யார் சண்டை போடுறாங்களோ அவங்கள அந்த சண்டை போடுறதுக்கு உண்டான கருவிகளை பண்ணுறவங்க தான் கம்மாளர்கள்.
அவங்கள தான் ரொம்ப பிடிக்கும். அதர் தேன் இந்த அந்தணர்களோ வணிகர்களையோ சேர்க்காம. ஸோ அதனால தான் இவரை வந்து இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தை அருண்மொழியை வந்து கண்டிக்கிற மாதிரி ஒரு சீனை வந்து அவர் கொண்டு வந்தாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதை நான் இப்பயே ரிவீல் பண்ணிட்டேன்னா பின்னாடி வர இடத்துலலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி மேலாப்பில் ஒன்று சொல்லி வைக்கிறேன். என்ன அப்படின்னா, வீரர்களுக்கு வந்து அவர் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா அந்த வீரன் வந்து தண்ணி அடிச்சுட்டு கலாட்டா பண்ணால் கூட அருண்மொழி வந்து அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு. அவன் வந்து தண்ணி அடித்து தன்னிலை மறந்து இதெல்லாம் பண்ணுறான். இந்த சிற்பியை வந்து அவர் சாப்பிட்டதுக்கு உண்டான பைசாவை இந்த சிற்பி கொடுப்பாருங்கிற மாதிரி அவர் மாத்துறாரு. இது 2வது அத்தியாயத்தில் வரும். நீங்கள் வந்து இது சம்மந்தமாக ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா 2வது சாப்டரை போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறாரு. அதே மாதிரி இதெல்லாம் அவங்க பண்ணி முடிச்சுட்டு இதை எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அவர் வந்து கோவிலுக்கு வராரு. தஞ்சை பெரிய கோவிலுக்கு வராரு. இன்னமும் அந்த தஞ்சை பெரிய கோவில் வந்து முழுமை பெறாத நிலைமையில தான் இருக்கு. அதை நம்ம வந்து இன்னமும் அது இருக்கு. ஸோ இதை வந்து ராஜேந்திர சோழர் காலத்தில் இருக்கும்பொழுது அது இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அந்த முழுமை பெறாத நிகழ்வு என்ன அப்படின்னா, இப்போ கூட நீங்கள் வந்து தஞ்சை பெரிய கோவிலுடைய அந்த இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த குட்டி குட்டி நந்தி நிறைய உடஞ்சிருக்கும். அப்போ வந்து அந்த நந்தி எல்லாம் முழுசாக இருந்திருக்கும். ஆனால் எல்லா இடத்துலையும் நந்தி இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டால் தெரியலை. ஏன்னா அப்போ வந்து நம்ம நந்தி மண்டபம்னு ஒன்று இல்லவே இல்லை. அந்த இடமும் வந்து காலியாக தான் இருந்தது. அந்த கோவில் இவருக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற, ஏன்னா நம்ம உள்ள கோவிலுக்குள்ளே போகும்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஒரு பெரிய பிள்ளையார் இருப்பார். இன்ஃபேக்ட் அந்த பிள்ளையாரே வந்து ராஜராஜ சோழர் பண்ணினது இல்லை ஆக்சுவலாக. அப்போது அந்த காலத்தோடைய பிள்ளையார் கிடையாது. அதுக்கப்புறம் சரபோஜி காலத்தில் வந்த பிள்ளையார் தான். ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருந்திருக்கும். நம்ம அந்த மாதிரி யோசித்து பார்க்கணும். சைடெல்லாம் நிறைய சிவலிங்கங்கள் இன்னமும் இருந்திருக்கும். அந்த நம்ம சைடில் இருக்கிற அந்த மண்டபத்தில் வந்து எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும். நிறைய பேர் வந்து மேலே எல்லாம் கூட போயிருந்திருப்பாங்க. அந்த வசதியெல்லாம் தடைப்பட்டு இருந்திருக்காது, எல்லாமே இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி மனசுக்குள்ள உங்களுடைய ஒரு கற்பனை இருக்கட்டும். இந்த மாதிரி இருக்கு அந்த கோவில். அந்த இடத்துல தான் இப்போ அருண்மொழி போகிறாரு. அவருக்கு வந்து அந்த முதல் நுழைவாயிலுக்கு தாண்டி வர அந்த 2வது நுழைவாயில், அது ஏன்னா அதே அகழியெல்லாம் இருக்கு, ஓகேவா? ஸோ அந்த நுழைவாயில தாண்டி போகும்பொழுது சைடில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சைடில் ஸ்டெப்ஸ் மாதிரி இன்னமும் இருக்காது. அந்த ஸ்டெப்ஸ் மாதிரி போகிறதுக்கு இடத்துக்கு உண்டான ஒரு இடத்துல ஒரு குகை மாதிரியான ஒரு வழி மாதிரி இருக்குது. அந்த இடத்துல நிறைய இளநீர் போட்டு வச்சுருக்காங்க. இவர் போய் அந்த சைடாக போகும்பொழுது, இளநீ குடிக்கிறீங்களா அருண்மொழி அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு குரல் கேட்குது. முதல்ல பயப்படுறாரு. அப்புறம் பார்த்தா அது வந்து செம்புலி அப்படிங்கிற ராஜேந்திர சோழனுடைய ஒரு மிக தலைமையான ஒரு ஒற்றன். அவர் வந்து வராரு. இங்கே அந்த இடத்துல உட்காந்துருக்காரு. இவர் சரி கூட இளநீ குடின்னு சொல்லி வாங்கி குடிக்கிறாரு. அப்போ கேட்குறாரு, நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்லாம் கேட்கும் பொழுது, இங்கே வரப்போகிறாங்களான்னு தெரியாது, அவங்க வந்தாங்கன்னா பாதுகாக்கணும், யாருப்பா வரப்போகிறா என்னப்பான்னு. அது ஒரு மாதிரி அந்த இடத்துல வந்து இவங்க 2 பேருக்குள்ளேயும் கொஞ்சம் ஈகோ கிளாஷெல்லாம் இருக்க மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. அந்த இடத்துல தான் வந்தியத்தேவரையும் இவர் வந்து பார்க்குறாரு. வந்தியத்தேவர் இவர் ராஜேந்திர சோழர் வந்தா வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் அவர் வந்து சொல்கிறாரு. அருண்மொழிக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னடா எனக்கு தெரியாமல் இந்த மாதிரியெல்லாம் ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கு, என்னது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு இது நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இவங்க கோவிலுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது பார்த்தா ராஜேந்திர சோழரும் வராரு, கோவிலுக்கு வராரு. அவர் வந்து அந்த சமயம் அவர் வரும்பொழுது அவர் கூட வர்றது அவருடைய 2 மனைவிகள் மாத்திரம் வராங்க. ஒருத்தர் வந்து வீரமாதேவி, இன்னொருத்தர் வந்து பறவை நாச்சியார். பறவை நாச்சியாரை பற்றி நமக்கு வந்து இதுலேயே தெரிஞ்சிருக்கும், உடையார்லேயே தெரிஞ்சிருக்கும். இவருடைய அணுக்கி அப்படின்னு சொல்லி நமக்கு அறிமுகமாயிருப்பார். தட் இஸ் ராஜேந்திர சோழருடைய அணுக்கி. அணுக்கினா கேர்ள் ஃப்ரெண்டுங்கிறது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவருடைய தான் இவர் வந்து கோவிலுக்குள்ளே வராரு. என்ன அப்படின்னா, ஒரு ஒற்றன் வந்து ஒரு தகவல் எடுத்துக்கிட்டு ரொம்ப பதட்டமாக வருவான். என்ன அப்படின்னா,
குந்தவை, இந்த குந்தவை வந்து ராஜேந்திர சோழனுடைய தங்கச்சி. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ராஜராஜ சோழருடைய அக்கா பேரும் குந்தவை, அவருக்கு பிறந்த பொண்ணு பேரும் குந்தவை அப்படிங்கிறது. அந்த குந்தவை தான் விமலாதித்தன், கீழே சாளுக்கிய ராஜா விமலாதித்தனை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அந்த குந்தவைக்கு வந்து ஒரு பையன், அவனுக்கு வந்து ராஜ நரேந்திரன்னு பேர். அவனையும் குந்தவையையும் வீட்டு காவலில் வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வருது. ஆனால் இந்த குந்தவை வந்து ஒரு ரகசியமான ஒரு ஓலையை ஒரு வீரன் கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த ஓலையில் என்ன இருக்குது வீரன் கொண்டு வந்ததில்ல அப்படின்னா, இந்த மாதிரி என்னை வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நீ ஒரு 9 லட்சம் படையோட, இதில் என்ன கணக்கு 9 லட்சம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியலை. ஸோ அதை வந்து அவங்களே சொல்லுவாங்க, இது என்ன கணக்கு 9 லட்சம் அப்படின்ட்டு. 9 லட்சம் படை வீரர்களோட வந்து என்னை மீட்டுட்டு போ அப்படிங்கிற மாதிரி ராஜேந்திர சோழருக்கு ஒரு இது இருக்கும். இந்த சமயத்தில் ஏன்னா பொதுமக்கள் வேற இருப்பாங்க, அவங்க வந்து சக்கரவர்த்தியை பார்த்தோன்னே அவங்க எல்லாரும் அவரோட போய் பேசணும் அப்படிங்கிற ஆவலில் இருக்கும் பொழுது அருண்மொழியும் வந்தியத்தேவரும் தனியாக வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போது அவர் சொல்கிறாரு, இல்லை குந்தவை வந்து கொஞ்சம் மோசமான பொண்ணு இந்த சென்ஸ், ஒரு ராயல் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு ராஜாவோட குடும்பத்தில் இருக்கிற பொழுது நம்ம எவ்வளோ டிக்னிட்டியாக இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாத ஒரு பெண். அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக விமலாதித்தனோட நடந்த கல்யாணமே வந்து ஒரு தப்பான கல்யாணம். ஏன் அப்படின்னா, தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா மாதிரி பொய் சொல்லி தான் அந்த கல்யாணத்தை வந்து அவங்க நடத்திக்கிட்டு இருப்பாங்க. விமலாதித்தனுக்கும் வேற வழி இல்லாமல் கீழே சாளுக்கியத்துக்கு ராஜராஜ சோழருடைய உதவி தேவை அப்படிங்கிறதுனால வேற வழி இல்லாமல் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இதில் அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ அவங்கள வந்து கீழே சாளுக்கியத்தில் இருக்கிறவங்க வந்து எல்லாரும் குந்தவைன்னு கூட கூப்பிடாம, ஏன்னா கீழே சாளுக்கிய மக்கள் வந்து பேசுறது வந்து தெலுங்கு. அவங்க என்ன பேர் அவங்களுக்கு வச்சிருப்பாங்க அப்படின்னா ஆடக்கோத்தினா குரங்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஒரு பேரை தான் வந்து இவங்களுக்கு பட்டப்பேரை வச்சு கூப்பிடுற மாதிரியும் இதெல்லாம் அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. யாருன்னா அருண்மொழியும் வந்தியத்தேவரும். அந்த சமயத்தில் தான் வீரமாதேவியும் பறவையும் இதில் இன்வால்வ் ஆவாங்க. ராஜேந்திர சோழர் பொதுமக்களை விட்டு இவங்களோட வந்து பேச வரும் பொழுது தான் எனக்கு தெரியும், குந்தவை வந்து இந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப கோவமே வரும், நிறைய செல்லம் கொடுத்து அப்பா வந்து அவளுக்கு நிறைய செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் பொழுது வீரமாதேவி சொல்கிறா, நான் போய் ஒரு பெரிய படையோடு போயிட்டு அவளை வந்து அங்கேருந்து விடுவிச்சு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னும் பொழுது, நீ போனேனாலாம் சரியாக வராது அப்படின்னும் பொழுது, நான் நல்லா 4 சாத்தி கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. அதை பற்றி அப்புறம் யோசிப்போன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, டிஸ்போஸ் ஆகி அவங்கவுங்க இடத்துக்கு போயிடுறாங்க. இவர் ராஜேந்திர சோழர் வந்து அரண்மனையில் இருக்கும் பொழுது தான் அவருக்கு வந்து ஒரு ஒற்றர்களுடைய படையோட ஒரு குரூப் வந்து அவருக்கு விவரம் சொல்கிறாங்க. என்னன்னா, நீங்கள் நினச்சது கரெக்டு, தன்னை தானே தான் அவங்க அடைச்சிக்கிட்டு இருக்காங்க, வேற யாரும் அவங்கள சிறை வைக்கல அப்படின்லாம் சொல்லும் பொழுது ராஜேந்திர சோழருக்கு ரொம்ப கோபம் வருது. அப்போது அந்த கோபத்தோடையே என்ன பண்ணுறாருன்னா, வீரமாதேவியை கூப்பிட்டு, நீ போய் அவளை இந்த மாதிரி நீ சொன்ன மாதிரியே கொஞ்சம் படையோடு போய் அவளை கட்டி இழுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி இவர் அனுப்பிச்சிடுறாரு. அவங்களும் போகிறாங்க. இந்த செயல்கள்னால இவங்க வந்து கர்ப்பமாக இருக்கிறது வந்து அந்த கர்ப்பம் கலையுது. இது வந்து ஏன் வந்து வீரமாதேவி எனக்கு சொல்லலை அப்படிங்கிற வருத்தத்தோட ராஜேந்திர சோழர் வந்து இருக்காரு. இதுக்கு நடுவில் ஸ்ரீ விஜயம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்ரீ விஜயத்தோட இந்த காலத்து பேர் ஏன்னா தாய்லாந்து தான் ஸ்ரீ விஜயம். ஸோ தாய்லாண்டு அதை சுற்றின இடங்கள் தான் ஸ்ரீ விஜயம். ஆக்சுவலாக அந்த ஸ்ரீ விஜயத்தில் இவங்க வந்து வெளிப்படையாக பார்க்கும் பொழுது ஒரு நல்ல உறவு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சோழ தேசத்து வணிகர்களை வந்து சித்திரவதை பண்ணியிருப்பாங்க. அவங்க கையை வந்து இங்கே அங்கேயும் கொஞ்சம் நல்லா வெட்டி விட்டு இப்படி கையை வச்சு கூப்பிட்ற மாதிரி வச்சு கட்டி விட்டுட்டா நாளடைவில் என்ன ஆகும்னா, அது அந்த தோல் வந்து வளர்ந்து கை ஒட்டிக்கும். கால் கட்டவரலை கட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் சித்திரவதை பண்ணி அனுப்பிச்சிருக்காங்கங்கிற விஷயம் இவருக்கு தெரிய வரும். அப்போ வந்து இவர் ரொம்ப கோவப்படுவார். ராஜேந்திர சோழன் வந்து ரொம்ப கோவப்பட்டு
முன்னாடி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பையும் பின்னாடி முதுகில் குத்துற செயலையும் இவங்க செய்கிறாங்களா, இவங்களை நம்ம வந்து சண்டை போடணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். கீழே சாளுக்கியத்தோட இவங்க போய் சண்டை போட்டு விமலாதித்தனை சேவ் பண்ணி விமலாதித்தனுக்கு, அதாவது அவருடைய பையன் இந்த ராஜ நரேந்திரனுக்கு பட்டம் கட்டணும், ராஜா பட்டம் கட்டிடணும். மேலே சாளுக்கியம் கீழே சாளுக்கியத்தை விடாப்படியாக பிடிச்சி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்டேருந்து இந்த கீழே சாளுக்கியத்தை காப்பாற்றணுங்கிறதுக்கு உண்டான போருக்கு உண்டான ஆயத்தங்கள்லாம் எடுத்த உடனே நடக்க ஆரம்பிக்குது. இந்த போர் இவங்க போகும்பொழுது திருமயிலை வழியாக போயிருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு வரலாற்றில் இருக்கிற விஷயமா இருக்குது. திருமயிலை வழியாக, அம்பத்தூர் வழியாக, கடற்கரை ஓரம் வழியாக நமக்கு பெருங்குளத்தூர்னு ஒரு இது இருக்குது, ஒரு ஊர் இருக்குது தாம்பரம் தாண்டி. நான் ஆக்சுவலாக பிறந்து வளர்ந்ததெல்லாம் அங்கே தான். ஆக்சுவலாக பெருங்குளத்தூர்னு ஏன் அதுக்கு பேர் வந்தது அப்படின்னா, பெரும் களம் கண்ட ஊர். அது ஆக்சுவலாக ஒரு பெரிய போர் ஒன்று அங்கே நடந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கிறதுனால தான் அதுக்கு பெருங்களத்தூர்னு பேர் வந்திருக்கு. ஸோ அது வழியாக கூட போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மேப் இருக்குது. மேபி போயிருக்கலாம். அந்த மேப்பில் நான் இன்னும் பின்னாடி வர சாப்டர்ஸ் படிக்கும் பொழுது நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி அந்த திருமயிலையில் இங்கேயும் ஒரு சீராளன். இந்த சீராளன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த சீராளன் ஓவியர், அவருடைய பையன் ஞாபகம் இருக்கா? நம்மளுக்கு 2வது அத்தியாயத்தில் ராஜராஜ சோழர் கம்மாளர்களை பார்க்கறதுக்கு ஒரு புலவர் மாதிரி மாறுவேஷம் போட்டுட்டு போவார். அந்த இடத்துல இந்த சீராளன் இருப்பான். இவன் ஓவியன் அப்படின்னு சொல்லி இருப்பான். உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே இருக்கிற சீராளன் யாருன்னா, திருமயிலையில் இருக்கிற வேளாளர்கள் தலைவருடைய பையன் அப்படின்னு சொல்லி வருது. அவன் பேரும் சீராளன் சொல்லியிருக்காரு இவர். அந்த சீராளனுக்கு ஒரு கல்யாணம் ஆயிருக்கு. தாமரை செல்விங்கிற பொண்ணோட கல்யாணம் ஆயிருக்கு. அவங்களுக்கு வேற எதுவும் ஆகலை. அதுக்குள்ளே ஆடி மாதம் வந்துடுது. இவங்கள பிரித்து வச்சுருக்காங்க. இவங்க இதெல்லாம் ஏன்னா ரொம்ப டீட்டெயில்டாக உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். இதுன்றது உங்களுக்கு பின்னாடி தெரிய வரும். ஸோ இவங்க டெய்லி மீட் பண்ணி மாத்திரம் பேசிப்பாங்க. வேறு எதுவும் இன்னும் நடக்கலை. இவனை தஞ்சாவூருக்கு வர சொல்லியிருப்பார் ராஜேந்திர சோழர். ஏன்னா இந்த அரிசி பற்றி பேசுறதுக்கு அப்படின்லாம் சொல்லி கூப்பிட்டுருப்பாரு. இவனும் போவான். ஸோ இவனையும் அறியாமல் அங்கே நடக்கிற அந்த அரசியலில் தன்னைத்தானே அவன் அதில் உட்புகுத்திக்கிறான். அதனால் விளையக்கூடிய செயல்கள்லாம் என்னங்கிறது நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஏன்னா வெறும் சீராளனை மாத்திரம் வச்சு, அப்போது வேற ஒரு கதையில் அவனுக்கு வேற ஒரு பேர், அவனுக்கு கல்யாணம் ஆகிருக்கும். அந்த கதை வேற ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே இதை டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாரு. அதாவது இவங்க 2 பேருமே என்ன ஆகிறாங்க, இந்த தாமரை செல்வியும் சீராளனும் என்ன ஆகிறாங்கங்கிறது ஒரு பெரிய கதை இருக்குது அந்த இடம். ஸோ இது நடக்குது. இது வரைக்கும் இதெல்லாம் தான் நடந்திருக்கு. நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும்னு நம்ம நினைக்கிறது இந்த சீராளனுடைய கதை. மேலை சாளுக்கியத்தோட இவர் பண்ண போகிற போர் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அண்ட் மக்களுடைய வாழ்வு அப்போ எப்படி இருந்ததுங்கிறதும் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அண்டு சிலதெல்லாம் நம்மளுடைய இந்த காலத்தோட அது ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறதும் நமக்கு நீங்கள் போக போக அதை தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த கதை சுருக்கத்தை இங்கே நிறுத்துகிறேன். நாளைக்கு உங்களுக்கு அத்தியாயம் 16 உங்கள் கைக்கு வந்துடும். நாளைக்கு நிச்சயமாக காத்தால உங்கள் கைக்கு வந்துடும். ஸோ இந்த கதை சுருக்கத்தோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய ஆதரவு நிச்சயமாக எனக்கு வேணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு சாப்டரையும் உங்களுக்கு வந்த உடனேவே அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு அது மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு. நன்றி, வணக்கம்.